கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்தினேன். தேவனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 103வது சங்கீதம் வசனம் 5 வாசிக்கிறேன். நன்றாய் ஜெபத்தோடு கேளுங்கள். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிறார், கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ்வது போலாகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபித்து விட்டு சாப்பிடுங்கள் என்ற தலைப்பின் கீழாக தியானிக்க போகிறோம். ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? நாம் ஆகாரம் அருந்ததுக்கு முன்னதாக ஏன் ஜெபிக்க வேண்டும்? இந்த அநேகர் ஜெபிப்பது கிடையாது. சிறுவர்களோ பெரியவர்களோ நான் கவனித்திருக்கிறேன், சாப்பிடும் பொழுது ஜெபிப்பது கிடையாது. ஏன் ஜெபிக்க வேண்டும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த உலகத்திலே எல்லா உயிரினங்களும் கருத்தை நோக்கி பார்க்கிறது ஆகாரத்திற்காக. இன்னைக்கு எல்லா மனுக்குலத்திற்கும் ஆகாரத்தை கொடுப்பது யார்? இந்த காலை நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் யோசித்து பார்த்தேன் பிரியமானவர்களே, நாம் குடிக்கிற தண்ணீர், நான் உண்கிற உணவு, அது அரிசியாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், தானியங்களாக இருக்கட்டும், இந்த உலக மக்கள் முழுமைக்கும் தேவன் தருகிறாரே. ஏன் இந்த தேசம் முழுமைக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு தேவன் உணவளிக்கிறாரே. ஏதோ நம்ம காசு கொடுக்குறோம், மார்க்கெட்டில் சென்று வாங்குகிறோம், காசு கொடுக்குறோம் வாங்கிறோம் என்று அல்ல. நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவன் ஒருவரே நம்மை போஷிக்கிறார். இந்தியா முழுவதும் சென்று பாருங்கள், ஒவ்வொரு மார்க்கெட்டில் ஒரு நாளும் வெங்காயம், தக்காளி, காய்கறிகள், பழங்கள் ஒவ்வொரு நாளும் வருகிறது. தேவன் ஒருவரே விளை செய்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உண்டாக்கிற நமக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும், மனுக்குலத்திற்கும் தேவன் உணவை அளிக்கிறாரே. எனவேதான் நாம் தண்ணீர் குடித்தாலும் உணவை உண்டாலும் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபித்து விட்டு நாம் சாப்பிட வேண்டும் பிரியமானவர்களே. அது வீடாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், ஒரு திருமண நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒருபோதும் மறக்கக்கூடாது. நாம் ஜெபித்து விட்டு சாப்பிட வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் நான் பார்க்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தாவீது சொல்லினாரே பிரியமானவர்களே. ஆண்டவங்க தரக்கூடிய போர்சாக், அவங்க தரக்கூடிய இந்த உயிர் வாழருக்கு ஆண்டு தரக்கூடிய உணவு, ஒரு நாளும் நன்றி செலுத்துங்கள். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், சிறிய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நாம் ஜெபிக்காமல் சாப்பிடக்கூடாது. ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆஸ்வதியும், இந்த தண்ணீரை ஆஸ்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபித்து விட்டு உண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த கழுகளை போன்று திரும்ப வாழ வைத்து தருவார், பலனை கொடுப்பார், சத்தத்தை கொடுப்பார். எனவே கர்த்தர் உங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார். அவருடைய பாக்கியத்தை பெறும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீ ஒருவரே எங்களை போஷிக்கிறீர், எங்களை காப்பாற்றுகிறீர். எங்களுக்கு வேண்டிய தண்ணீர், உணவு, சுவாசிக்க வேண்டிய காற்று, பழங்கள், காய்கறிகள் எல்லாத்தையும் எங்களுக்கு தவறாது தருகிறீர். அதுக்காக கொடான கூடிய ஸ்தோத்திரம் அப்பா. நீ தரவிட்டால் நாங்கள் வாழ முடியாது. நீர்கள் வாழ வைப்பதற்காக நீ தந்த தண்ணீருக்காக, உணவிற்காக, காய்கறிகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம் சாமி. இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் ஆஸ்வதிங்க. தண்ணீருக்கோ உணவுக்கோ ஒரு குறை வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இது ஆண்டவரே எங்களை போஷியும்,
இதை காப்பாற்றும். நாங்கள் உண்டு வாழக்கூடிய இந்த வாழ்வு உமக்காக அர்ப்பணிக்கிறோம், உமக்காக வாழ்கிறோம் ஆண்டவரே. என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இதை செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.